நம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் யார் என்பது பற்றிய சில சர்ச்சைகள் எழும்பின. அவற்றில் 5 மார்க்கு ஒன்றாக தொகுத்திருக்கிறார். இதை பற்றி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். 5 சம்பவங்கள் இயேசு யார் என்பதை காட்டுகின்றன. அவர் பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரன், பாவிகளை குணமாக்குகிற வைத்தியர், சிலுவைக்கு செல்கிற மணவாளன், சட்டத்திற்கு விளக்கம் சொல்கிற நீதிபதி, சட்டத்தை செயல்படுத்துகிற அதிகாரி. அவரை பற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை பற்றியும் 2 நிகழ்ச்சிகள் வருகின்றன. அவருடைய குடும்பத்தார் இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று நினைத்து அவர் பிடித்து கொண்டு செல்வதற்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து சேர்வதற்கு முன்னதாக பரிசேயர்கள் அவரை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள். பின்னர் குடும்பத்தார் வந்து சேருகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய குடும்பம் எது என்பதற்கு புது விளக்கத்தை இயேசு சொல்கிறார். இந்த சம்பவங்களை நாம் தியானிக்கும்போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பேச வேண்டுமாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, நீர் காணக்கூடாதவராக இருக்கிறதுனாலே உம்முடைய குமாரனை ஒரு மனிதனாக உலகத்திற்கு அனுப்பி உம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்தினேன். சாத்தான் உம்மை பற்றி தவறான எண்ணங்களை உண்டாக்கி வருவதால் இந்த வெளிப்பாடு எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. மற்றவர்கள் தம்மை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக இயேசு விளக்கி இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அமெரிக்காவிலே மாபெரும் எழுப்புதல் உண்டாவதற்கு காரணமாக இருந்தவர். மெத்தடிஸ்ட் சபை உருவாகும்போது ஜான் வெஸ்லியோடு அவரும் இருந்தார். பின்னர் அவர் அமெரிக்கா சென்றார். இந்த 2 பேரும் ஒரே சபையைச் சேர்ந்தவர்களாக இருந்த போதிலும் சில கருத்துகளிலே அவர்கள் வேறுபட்டார்கள். ஜான் கால்வின் நம்புவது போல முன்குறித்தல் என்பது என்ன என்பதில் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டுக்கு நம்பிக்கை இருந்தது. ஒரு சிலர் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்களுக்காகத்தான் இயேசு மரித்தார் என்பது ஜான் கால்வினுடைய நம்பிக்கையாக இருந்தது. அப்படி இல்லை, எல்லோருக்காகவும் அவர் மரித்திருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கும் என்று ஜேக்கபஸ் ஆர்மீனியஸ் உபதேசித்தார். இந்த கருத்தை ஜான் வெஸ்லி ஏற்றுக்கொண்டிருந்தார். இவ்வாறு இந்த 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்த போதிலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டதில்லை. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டிடம் ஒருவர், நீங்கள் ஜான் வெஸ்லியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அவர் பரலோகத்திற்கு வருவாரா என்று கேட்டாராம். அதற்கு ஜான் ஒயிட்ஃபீல்ட், இதில் என்ன சந்தேகம்? தேவனுடைய சிங்காசனத்திற்கு அருகே அவர் இருப்பார். அவர் அங்கே இருக்கிறார் என்பதை காணக்கூடாத அளவிற்கு நான் தூரத்திலே இருப்பேன் என்று சொன்னாராம். கருத்து வேறுபாடுகளை மறந்து உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இந்த ஊழியக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஜான் வெஸ்லியும் அவ்வப்போது ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை கூப்பிட்டு பேசுவாராம். இன்றைக்கு நமக்குள்ளே அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறதா என்று பாருங்கள். நான் நினைப்பது தான் சரி, நான் சொல்கிற விளக்கம்தான் சரி என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம் தேவனை கூட விட்டு வைக்க மாட்டோம் என்பதைத்தான் நாம் பார்க்கிற இந்த 5 சம்பவங்களும் காட்டுகின்றன. அங்கே நடந்த நன்மையானவற்றை, மனிதருக்கு பிரயோஜனமானவற்றை மத தலைவர்கள் மறந்து இயேசுவிடத்தில் குறை காண்பதற்கு முயற்சிக்கிறார்கள். எது முக்கியம் என்பதை அறியாத நிலையிலே அந்த மக்கள் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. திருச்சபையைச் சேர்ந்தவர்களாக
ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை காட்டுகிற நாமும் அதுபோன்று குறை சொல்கிறவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பது நம்மை அதிர வைக்கிறது. தேவனை எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் அவரை சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் முதல் நிகழ்ச்சியாக கப்பர்நகூமில் நடந்த சம்பவம் வருகிறது. அவர் கப்பர்நகூமுக்கு போகிறார். அவர் அங்கே வீட்டில் இருக்கிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டு அநேகர் கூடுகிறார்கள். வாசலுக்கு முன் இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டது யார் தெரியுமா? அப்படி வந்தவர்களில் இயேசு எதை பார்த்தார் தெரியுமா? வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். மக்கள் கூட்டமாக வீட்டிற்குள்ளும் வெளியேயும் இருந்ததினால அவருக்கு அருகில் அந்த திமிர்வாதக்காரனை இவர்களால் கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறக்கிறார்கள். அதன் வழியாக திமிர்வாதக்காரன் இருந்த படுக்கையை இறக்குகிறார்கள். இது என்ன அக்கிரமம்? வீடு என்று நினைத்தீர்களா, என்னவென்று நினைத்தீர்கள் என்று இயேசு அவர்களிடத்தில் கோபப்படாமல் அவர் என்ன செய்தார் என்பதை 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதல்ல, ஏன் செய்தார்கள் என்பது இயேசுவுக்கு தெரிந்தது. அநேக சமயங்களில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க முயல்கிற நாம் அவர்கள் ஏன் செய்தார்கள் என்று பார்ப்பதற்கு முயலுவதில்லை. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் என்றால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மற்றவருடைய விசுவாசம் பயன் தருமா? யாருடைய விசுவாசத்திற்காக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது? வேதத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். யார் தேவனை நம்புகிறாரோ அவருக்கு அந்த நம்பிக்கை பயன் தரும். மற்றவருடைய விசுவாசத்தினாலே இன்னொருவர் ரட்சிக்கப்படுவார் என்றால் அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவருடைய விசுவாசம் ஏன் வந்திருக்க வேண்டும் என்பதும் இயேசுவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். திமிர்வாதக்காரன் தன்னுடைய நண்பர்களிடத்தில் பேசி, என்னை இயேசுவிடத்தில் கொண்டு செல்லுங்கள், அவரை பற்றி நான் பல செய்திகள் கேள்விப்படுகிறேன், நான் அங்கே சென்றால் எனக்கு சுகமாகிவிடும் என்பதை திமிர்வாதக்காரன் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது நண்பர்கள் சொன்னதை அவன் நம்பி என்னை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் திமிர்வாதக்காரனுக்கும் விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கே வருவதற்கு அவன் சம்மதித்திருக்க மாட்டான். 1 யோவான் நிருபத்தில் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அதையும் கூட நாம் மனதில் வைத்திருக்கலாம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான், என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்று பாவத்தை இயேசு பிரிக்கிறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்திருந்தால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது என்பதை குறித்து இதே அதிகாரத்தில் தானே இன்னொரு விளக்கம் வருகிறது. அப்பொழுது அதை நாம் பார்த்துக்கொள்வோம். பாவத்தை மன்னிப்பதாக இயேசு சொன்னவுடனே ஒரு சர்ச்சை எழும்புகிறது. வேதபாரகர் அந்த சர்ச்சையை எழுப்புகிறார்கள். வேதபாரகர் என்றால் யார் தெரியுமா? எஸ்ரா புத்தகத்தில் இஸ்ராவை பற்றி சொல்லும்போது, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம்.
அதே அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகன் என்று வாசிக்கிறோம். வேதபாரகர்கள் என்பவர்கள் நியாயப்பிரமாணத்திலே தேறினவர்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள். பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் தான் இச்சொல் நியாயப்பிரமாணத்தில் தேர்ச்சி பெற்றவர்களை குறிப்பிடும் ஒரு சொல்லாக மாறியது என்று தெரிகிறது. புதிய ஏற்பாடு இவர்களை நியாயசாஸ்திரிகள் என்றும் அழைக்கிறது. வேதாகமத்தை படித்தவர்கள் வேதபாரகர்கள். வேதபாரகர்கள் சிலர் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மனதில் என்ன நினைத்தார்களாம், இவன் தேவதூஷணம் சொல்கிறானே, இது என்ன? தேவனை தவிர பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று அவர்கள் இருதயத்தில் தான் யோசித்தார்கள். அது இயேசு உடனே தம்முடைய ஆவியினாலே அதை அறிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். ஆவியானவருடைய உதவி அவருக்கு இருந்தது. ஆவியானவர் சொல்லுகிறதை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடையவராக இருந்தார். அன்று காலையிலே அவர் ஜெபித்த போது இந்த சம்பவங்களை பற்றி பிதா அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் அதை திரும்பவும் நாம் பார்த்தோம். இயேசுவின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையில் அன்று நடக்கப் போவது என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதாவிடத்தில் கேட்டு அவர் தெரிந்து கொண்டார். அதனால் இந்த திமிர்வாதக்காரனுடைய சம்பவமும் அவருக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சம்பவமாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்களை பார்த்து அவர் சொல்கிறார், இருதயங்களில் என்ன இப்படி சிந்திக்கிறீர்கள்? பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்தவன் படுக்கையை எடுத்துக்கொண்ட நட என்று சொல்வதோ எது எளிது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அது மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்பது உடனடியாக தெரியாது. ஆனால் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னால் அவன் நடக்கிறானா நடக்கவில்லையா என்பது தெரியும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது தான் எளிது. இங்கே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் என்று மார்க் பதிவு செய்திருக்கிறார். மாபெரும் அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது. திமிர்வாதக்காரனுடைய அந்த நிலைக்கு காரணம் ஒருவேளை அவனுடைய பாவங்களாக இருந்திருக்கலாம். தேவன் அந்த பாவங்களை மன்னித்து அவனுக்கு உடலிலும் சுகத்தை கொடுக்கிறார். உடல் சுகம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய சுகமும் நமக்கு கிடைக்க வேண்டும். நம்முடைய உறவுகள் மாற வேண்டும். சுயநலமில்லா அன்புடையவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது பொதுமக்களுடைய எதிர்வினை என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு யார்? பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரன். இயேசு தம்மை பற்றி பேசும்போது இந்த மனுஷகுமாரன் என்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். தானியேல் புத்தகத்தை அவர் நன்கு படித்தவர் என்பது மத்திய 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு தெரியும். தானியேல் புத்தகத்தில்தான் இந்த மனுஷகுமாரனை பற்றி வருகிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்கள். மனுஷகுமாரன் பிதாவிடத்தில் அழைத்து வரப்படுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்பதை 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தத்துவம் என்றால் நிர்வாகம். நிர்வாகம் அவருடைய கையில் கொடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் என்று இயேசு தம்மை அழைத்த போது தாம் யார் என்பதை சொல்லுகிறார். எல்லா அதிகாரமும் அவருக்கு இருப்பதினாலே மன்னிப்பதற்கான அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் ஒருவர் மேல் நமக்கு பொறாமை இருந்தால் அவரை பற்றிய நல்லதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். அதை பற்றி சந்தோஷப்படுவதற்கு பதிலாக பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறாரே என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக என்ன ஆதாரத்தை கொடுத்தாலும் அந்த ஆதாரங்களினாலே பயனில்லை.
ஆவிக்குரிய கடமைகளை அவர்கள் வெற்றி சடங்குகளாக மாற்றிவிட்டதினால் இந்த ஆபத்து நிலவுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இயேசு செய்தது போல நம் தினமும் ஜெபித்து நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை அவருக்குள் புகுத்துவதற்கு முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டு அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நாம் முயன்றோம் என்றால் இப்படிப்பட்ட ஆதாரங்கள் கூட நமக்கு தேவையில்லை. தேவனுடைய நடத்துதல் நமக்கு நன்மை தருகிறதாக இருக்கும். அதற்கு பிறகு லேவியை அழைக்கிறார். அப்போதும் ஒரு சர்ச்சை எழும்புகிறது. அல்பேயுவின் குமாரன் ஆகிய லேவி என்று மார்க் சொல்கிறார். இவரை சீடராக இயேசு எடுத்துக்கொள்வதற்கு ஆட்சேபனை இருந்திருக்கும். அன்றைக்கு நடந்தது என்ன என்பதை பார்ப்போம். ஆயத்துறையில் இவர் உட்கார்ந்திருக்கிறார். அவரை பார்த்து எனக்கு பின் சென்று வா என்று இயேசு சொன்னார். அவரும் எழுந்து பின் சென்றார். இந்த லேவிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. மத்தேயு எழுதும்போது என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். லூக்கா சொல்லும்போது லேவி எனும் ஆயக்காரன் என்று சொல்கிறார். மத்தேயு ஒரு மனுஷன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அங்கே தன்னை பற்றி அவர் எழுதுவதனால தம்முடைய பதவியை அவர் அங்கே சொல்லவில்லை. ஆயம், ஆயத்துறை, ஆயக்காரன் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆயம் என்றால் அரசுக்கு மக்கள் செலுத்துகிற வரி. ஆயத்துறை என்றால் வரி அலுவலகம். ஆயக்காரன் என்றால் வரி வசூலிக்கிற அலுவலர். லேவி மத்தேயு ஒரு ஆயக்காரன் என்று சொல்லப்படுவதால் அவர் வரி வசூலிக்கிற அதிகாரியாக இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. பொதுவாக ஆயக்காரர்களை யூதருக்கு பிடிக்காது. அவர்கள் வரி வசூலித்து அந்நியராகிய ரோமருக்கு கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சில ஆயக்காரர்கள் வசூலிக்கப்பட வேண்டிய பணத்திற்கும் அதிகமாக வசூலித்து மக்களை கொள்ளையிட்டு வந்தார்கள். மத்தேயு ஒரு விருந்து வைக்கிறார். அந்த வீட்டிலே அவர்கள் பந்தி இருக்கும்போது அநேகர் வந்து கூடியிருந்தார்கள். ஆயக்காரர்கள் வந்திருந்தார்கள். எருசலேமில் இருந்த மதவாதிகளினாலே பாவிகள் என்று அழைக்கப்படுகிற மக்களும் அங்கே கூடியிருந்தார்கள். எல்லோரும் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்த போது வேதபாரகர் மறுபடியும் பிரச்சனை எழுப்புகிறார்கள். இந்த வேதபாரகரோடு பரிசேயரும் சேர்ந்து கொண்டார்கள். இது என்ன, பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறார் என்று இயேசுவின் சீடரை பார்த்து கேட்கிறார்கள். வேதபாரகர் என்றால் யார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். பரிசேயர் என்றால் யார்? கிபி 1 நூற்றாண்டில் இருந்த யூத மதத்தின் ஒரு முக்கிய பிரிவினர் இந்த பரிசேயர்கள். இவர்கள் ஆசாரியர்கள் இல்லை, திருச்சபை விசுவாசிகள், அவ்வளவுதான். நியாயப்பிரமாணத்தில் இருந்த கட்டளைகளை அவற்றின் நோக்கம் புரியாமல் மிக கராராக பின்பற்றினவர்கள். நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் முக்கியப்படுத்தக்கூடாது, வாய்மொழி பாரம்பரியங்களையும் முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றும் கூட ஒவ்வொரு திருச்சபையிலும் வேதாகமத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் அந்த திருச்சபையின் தலைவர்கள் எழுதிய கருத்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி யாரும் இந்த பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை குறை கூறியும் வந்தார்கள். இப்பொழுது சர்ச்சை எழும்புகிறது. இயேசு என்ன பதில் சொன்னார் என்பதை பார்ப்போம். சரிதான், இவர்கள் பாவிகள் தான். ஆனால் பிணியாளிகளுக்குத்தானே வைத்தியர் வேண்டும். இவர்கள் பிணியாளிகள் என்று சொல்கிறீர்கள், இவர்களை சுகப்படுத்துவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்கிறார். அதாவது தங்களை நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறவர்களே அல்ல, தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொள்கிறவர்களை மனம் திரும்ப வைப்பதற்கே இயேசு வந்தார். இயேசு யார்? பாவிகளின் பாவத்தை குணமாக்குகிற வைத்தியர்.
எனவே இயேசுவிடத்தில் பாவிகளை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. திருச்சபை என்பது ஒரு மருத்துவ நிலையம் போல இருக்க வேண்டும். அங்கே வருகிற மக்களிடத்தில் என்னென்ன பாவங்கள் இருக்கின்றன என்று நாம் பார்க்காமல் அவர்களை இயேசு சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நல்லவர்கள், மற்றவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்கிற பார்வை நமக்கு இருந்தது என்றால் இந்த பரிசேயர் செயல்பட்டதைப் போலத்தான் நாமும் செயல்படுவோம். மனம் மேல் மட்டும் அன்பு வைத்து மற்றவர்களிடம் அன்பாக இருக்காவிட்டால் நம் ஆவிக்குரிய கடமைகள் எல்லாம் வெற்றி சடங்குகளாக மாறிவிடும். அப்பொழுது நம்மிடத்தில் பிசாசின் குணங்கள் வெளிப்படும். பிசாசு என்றால் குறை சொல்கிறவன். நாம் குறை சொல்கிறவர்களாக மாறிவிடுவோம். குறை சொல்ல வேண்டும் என்கிற உந்துதல் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் போதெல்லாம் நாம் யாரை போல செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த விருதில் தானே உபவாசம் பற்றி ஒரு சர்ச்சையுமே எழும்புகிறது. எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் அவ்வப்போது சாப்பிடாமல் இருக்கிறார்களே, அது என்ன என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். இயேசுவின் சீஷர்கள் உபவாசம் இருக்கவில்லை. அதனால் இந்த வேதபாரகரும் பரிசேயரும் அவர்களிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருப்பது என்ன என்று கேட்டார்கள். உபவாசித்த நோக்கம் தெரியாமல் பரிசேயருடைய சீஷர்கள் உபவாசித்தார்கள். இங்கே யோவானுடைய சீஷரும் உள்ளே இழுக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒருவேளை நோக்கம் அறிந்தவர்களாக செயல்பட்டிருக்கலாம். யோவானுடைய சீஷர்கள் யாரும் இந்த கேள்வியை எழுப்பவில்லை. இந்த பரிசேயர்கள் யோவானையும் உள்ளே எழுது கொள்கிறார்கள். சில சமயங்களில் நாமும் கூட இப்படி செயல்படுவது உண்மைதானே. நாம் செய்கிற ஒரு காரியத்தை இன்னொருவர் செய்கிறார் என்றால், ஒருவேளை அவருக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்றால் அவரும் அப்படி செய்கிறார் என்று சொல்வது தானே நம்முடைய பழக்கம். இயேசு என்ன பதில் சொன்னார் என்று பாருங்கள். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? திருமணம் நடக்கிறது. அங்கே மாப்பிள்ளை தோழர்கள் உபவாசமாக இருப்பார்கள். மணவாளன் தங்களுடன் இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. தொடர்ந்து சொல்கிறார், மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். அன்றைக்கு மணவாளனாக இருந்த இயேசு எங்கே போய்கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே மார்க் தெளிவாக காட்டுகிறார். மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அவர் சிலுவையில் அறைபட இருக்கிறார் என்பதை இங்கே சொல்லாமல் மார்க் சொல்லுகிறார். இந்த சமயத்தில் இயேசு 2 உவமைகளை சொல்கிறார். தன் மணவாளன் என்பதையும் சீஷர்கள் மணவாளனுடைய தோழர்கள் என்பதையும் அவர் சொல்லிவிட்டு, உபவாசத்தை பற்றிய நோக்கம் சரியாக தெரியவில்லை என்றால் நாம் செயல்படுகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். அதனால் முற்றிலுமாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்கு இந்த உவமைகளை சொல்லுகிறார். நாம் பயன்படுத்திய பழைய சட்டை ஒன்று கிழிந்து போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பழைய துணி கிழிந்த இடத்துல இன்னொரு துணியை வைத்து தைக்கலாம் என்று நீங்கள் தைக்க பார்க்கிறீர்கள். புதிய துணியின் ஒரு துண்டை அங்கே இணைக்க வேண்டுமா, அல்லது பழைய துணியின் ஒரு பாகத்தை வெட்டி தைக்க வேண்டுமா? புதிய துண்டை நீங்கள் தைத்தால் கிழிசல் இன்னமும் பெரிதாகிவிடும். ஏனென்றால் பழைய துணி ஏற்கனவே தண்ணீரில் போடப்பட்டு சுருங்கி இருக்கும். புதிய துணி சுருங்காமல் இருக்கும். புதிய துணியை பழைய துணியின் ஓட்டையோடு சேர்த்து தைத்தால் அடுத்த முறை தண்ணீரில் போடும்போது இந்த புதிய துணியானது பழைய துணியை விட அதிகமாக சுருங்கும். எனவே அங்கே கிழிசல் ஏற்படும், பீறல் அதிகமாகும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் பழைய கருத்துக்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உபவாசத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உபவாசத்தின் நோக்கம் என்ன என்பதை அறியாமல் அதை வெறும் சடங்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னொரு உவமையும் சொன்னார். திராட்சரசத்தை துருத்திகளிலே ஊற்றி வைப்பார்கள். அந்த துருத்திகள்
ஆட்டு தோலிலே செய்யப்பட்டிருக்கும். பழைய துருத்திகளில் இந்த ஆட்டின் தோல் எவ்வளவு சுருங்க வேண்டுமோ அவ்வளவு சுருங்கி இருக்கும். புதிய துருத்தி அவ்வளோ தூரம் காய்ந்திருக்காது, சுருங்கி இருக்காது. புது ரசத்தை புதிய துருத்தியிலே ஊற்றினால் அந்த புது ரசத்திலிருந்து நொதித்தல் ஏற்படுவதால் வருகிற காற்று அந்த புதிய துருத்தியை அழுத்தும் போது புதிய துருத்தி கொஞ்சம் விரிந்து கொடுக்கும். ஆனால் பழைய துருத்தியாக இருந்தால் அது விரிந்து கொடுக்காது. எனவே துருத்தி உடைந்து போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். உங்களுடைய பழைய கொள்கைகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும். நீங்கள் புதிதானவர்களாக மாற விரும்பினால் உங்களுடைய எண்ணங்களும் மாற வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். மணவாளன் அவரை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு யார்? மரணத்தை நோக்கி செல்கிற மணவாளன். மணவாளன் என்பது ஒரு சந்தோஷமான அனுபவத்தை சுட்டி காட்டினாலும் அவர் மரணத்தை நோக்கி செல்கிறார். மணவாளன் எடுக்கப்படுவார், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு விடுகிறார். மனம் திரும்புதலிலே முழு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பெரும் ஆவிக்குரிய கடமைகள் தமிழ் தாமே பயனில்லாதவை என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இந்த 3 சர்ச்சைகள் தவிர ஓய்வு நாள் பற்றிய 2 சர்ச்சைகள் ஏற்படுகின்றன. அவற்றையும் நாம் பார்ப்போம். சீடர்கள் ஓய்வு நாளை மீறினதாக பரிசேயர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஒரு நாள் ஓய்வு நாளிலே பயிர் வழியே நடந்து போகிறார்கள். சீஷர்கள் கதிர்களை கொய்து சாப்பிடத் தொடங்கினார்கள். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று பரிசேயர்கள் கேள்வி எழுப்பினார்கள். யூத பாரம்பரியத்தின்படி 39 வகையான வேலைகளை ஓய்வு நாளிலே செய்யக்கூடாது. கதிர்களை கொய்து அதை கசக்கி பின்னர் ஊதித்தானே அதை சாப்பிட்டு இருப்பார்கள். கதிர்களை கொய்த போது சீடர்கள் அறுவடை செய்து விட்டார்களாம். கதிர்களை கசக்கின போது அவர்கள் போரடித்து விட்டார்களாம். ஊதின போது தானியத்தை தூற்றி விட்டார்களாம். இதனால் அவர்கள் வேலை செய்து விட்டார்கள் என்று சீடர்கள் மேலே பரிசேயர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்கள். இயேசு 2 வழக்கங்களை சொல்கிறார். முதல் வழக்கம் என்ன தெரியுமா? தாவீது செய்ததை சொல்கிறார். சவுலை விட்டு தாவீது தப்பித்து சென்ற போது தேவனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறார். அங்கே ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை புசிக்கிறார். அது தாவீது செய்ததுனால பொதுவாக இந்த பரிசேயர்கள் அதை குறையாக சொல்ல மாட்டார்கள். நாமும் கூட ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்காமல் அந்த மனிதனுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்று தான் பார்க்கிறோம். நமக்கு வேண்டியவர் ஒரு தவற்றை செய்தால் அதை மூடி மறைக்க பார்ப்போம். நமக்கு வேண்டாதவர் ஒரு தவற்றை செய்தால் அதை ஊதி பெரிதாக்க நாம் முயற்சி செய்வோம். தாவீதை பற்றி அவர்கள் குறை சொல்வதில்லை. ஓய்வு நாளில் பழைய அப்பத்தை எடுத்துவிட்டு சூடான அப்பம் வைப்பார்கள். லேவியராகமம் 24:8 சொல்கிறது, அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவன். எனவே தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் ஏற்கனவே வைத்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட அப்பம் என்பதனால இந்த சம்பவமே ஓய்வு நாளில் நடந்திருக்க வேண்டும் என்று பல வேத வியாக்கியானிகள் நினைக்கிறார்கள். அவசரமாக தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை கூட ஓய்வு நாளில் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் அந்த நாளிலே மற்றவர்கள் புசிக்கத்தகாத சமூக தப்பங்களை சாப்பிட்டார்கள் என்றால் சீடர்கள் சாப்பிட்டதில் தவறு இல்லை என்று முதலாவதாக சொல்கிறார். இன்னொரு வழக்கமும் சொல்கிறார், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். மனுஷகுமாரன் யார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அவர் தோளிலே கர்த்தத்துவம் இருக்கிறது, ஆளுகை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டத்தின் அர்த்தம் என்ன என்பதை அவராலே சொல்ல முடியும். இன்றைக்கு சட்டத்தை இயற்றுகிற வேலையை சட்டமன்றம் செய்கிறது.
அதை செயல்படுத்துகிற வேலையை அதிகாரிகள் செய்கிறார்கள். சட்டம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தத்தை நீதிபதிகள் சொல்லுகிறார்கள். சட்டத்தை அதிகாரிகள் செயல்படுத்துகிற விதம் சரிதானா இல்லையா என்பதை நீதிபதிகள் தீர்மானிக்கிறார்கள். இங்கே இயேசு யார்? சட்டத்திற்கு விளக்கம் சொல்லுகிற நீதிபதி என்று சொல்கிறார். நியாய விசாரணை காட்சியில்தான் மனுஷகுமாரர் வருவதாக தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எது சரி எது தவறு என்பது மனுஷகுமாரனுக்கு தெரியும். நீங்கள் சொல்வது சரியில்லை என்று இங்கே இயேசு விளக்கம் சொல்லுகிறார். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று இயேசு சொன்ன கருத்தை அடுத்து வருகிற சம்பவமும் விளக்குகிறது. ஜெபாலயம், சூமென கையுடைய ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான். அது ஓய்வு நாள். இந்த மனிதனை இயேசு சுகப்படுத்துவாரா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படி செய்தால் குற்றம் சாட்டலாம் என்பது தான் அவருடைய ஆசை. இயேசு அந்த மனிதனை பார்த்து நடுவே நில் என்று சொல்கிறார். அப்பொழுதாவது அவர்களை இரக்கம் வர வேண்டும். சூமென கையுடைய மனிதனை பார்க்கும்போது, ஐயோ இந்த மனிதன் சுகமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும், இயேசு இங்கே இருக்கிறாரே என்று அவர்கள் ஏங்கி இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று காத்திருக்கிறார்கள். எழுந்து நெல் என்று சொல்லிவிட்டு அவர்களை பார்த்து கேட்கிறார். அவருடைய நோக்கம் என்ன என்பது தான் அவருக்கு தெரியுமே. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அவர்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. எது முக்கியம் என்பதை அவர்கள் உணர தவறிவிட்டார்கள். மதவாதிகள் பல சமயங்களில் இப்படித்தான் இருக்கிறார்கள். முக்கியமல்லாத காரியங்களை முக்கியப்படுத்தி மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற தன்மை எல்லா காலங்களிலும் மதவாதிகளிடத்தில் இருந்திருக்கிறது. அவருடைய இருதய கடினத்தை பார்த்து இயேசு விசனப்பட்டாராம். அவருக்கு கோபம் கூட வந்திருக்கிறது. அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை சுகமாயிற்று. என்ன செய்தார்கள் தெரியுமா? உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. பரிதாபப்படுவதற்கு பதிலாக கொலை வெறி உடையவர்களாக மாறினார்கள். இறையியல் கருத்து வேறுபாடு அடுத்தவரை கொலை செய்யும் மனநிலையை உண்டாக்கலாம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாமும் இந்த தவற்றை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏரோதியர் என்றால் யார்? ஏரோத ராஜாவின் ஆதரவாளர்களை ஏரோதியர்கள் என்று அழைத்தார்கள். இவர்கள் தேசியவாத கட்சியைச் சேர்ந்தவர்கள். ரோமர்களின் கீழ் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஏரோத ராஜாக்களின் அரசியல் லட்சியங்களை ஆதரித்தவர்கள். சதுசேயர்கள் சிலர் கூட இந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் பரிசேயர்கள் இவர்களோடு சேர்ந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்றால் அவருடைய கொள்கை வேறு, இவருடைய கொள்கை வேறு. இந்த ஏரோதியர்களோடு கூட பரிசேயர்கள் கூட்டு சேர்த்து கொண்டார்கள். அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தங்கள் வேறுபாட்டை மறந்து இயேசுவை கொலை செய்வதற்கு ஒன்று சேர்ந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று என்று வாசிக்கிறோம் அல்லவா? ஓய்வு நாளிலே சோமாக்கியதன் மூலமாக ஓய்வு நாள் சட்டத்தை செயல்படுத்துகிற அதிகாரியாக இங்கே நாம் இயேசுவை பார்க்கிறோம். ஓய்வு நாளில் நாம் நன்மை செய்ய வேண்டும். வாய்ப்பு இருந்தால் அல்ல, வாய்ப்பை உருவாக்கி கொண்டாவது நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். தேவனை போன்ற நல்லவர்களாக மாறுவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. 5 சம்பவங்களை பார்த்தோம். பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரன், பாவிகளை குணமாக்குகிற வைத்தியர், சிலுவைக்கு செல்கிற மணவாளன், சட்டத்திற்கு விளக்கம் சொல்கிற நீதிபதி, சட்டத்தை செயல்படுத்துகிற அதிகாரி. இந்த சம்பவங்களில் ஒரு சம்பவத்திற்கும் அதற்கு அடுத்து வருகிற சம்பவத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு சுழற்சியை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கடைசி சம்பவத்திற்கும் முதல் சம்பவத்திற்கும் அது வலு தொடர்பு இருக்கிறது.
திமிர்வாதக்காரன். அங்கே 2 கருத்துகள் வருகின்றன. திமிர்வாதக்காரன் குணமாகிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. லேவியின் அழைப்பில் 2 காரியங்கள் வருகின்றன. அங்கேயும் பாவத்தை பற்றிய பிரச்சனை எழுப்பப்படுகிறது. எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், உணவு அங்கே வருகிறது. அடுத்து உபவாசத்தை பற்றிய கேள்வி எழும்புகிறது. அங்கேயும் உணவு வருகிறது. மணவாளன் என்று மேசியா தன்னை அழைத்துக் கொள்கிறார். அடுத்து ஓய்வு நாள் ஆசரிப்பை பற்றிய பிரச்சனை வருகிறது. அங்கே மேசியாவாக ஓய்வு நாளில் நாம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை இயேசு பேசுகிறார். கடைசியில் ஓய்வு நாள் குணமாக்குதல் வருகிறது. அங்கே ஓய்வு நாளிலே ஒரு நோயாளியை தேவன் குணப்படுத்துகிறார். இங்கே குணமாகுதல் வருகிறது. குணமாகுதல் திமிர்வாதக்காரனுடைய அனுபவத்திலும் இருக்கிறது. இந்த 5 சம்பவங்களையும் ஒரு சுழற்சியாக நாம் பார்க்கலாம். அடுத்ததாக இயேசுவை பற்றிய பார்வை மற்றவர்களுக்கு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வேதபாரகரின் பார்வை எப்படி இருந்தது? அவரை குற்றச்சாட்டுகிறார்கள். இவனுக்கு பெயல்செபூல் இருக்கிறது, பிசாசுகளின் தலைவனாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்கிறார்கள். பொறாமை எந்த அளவிற்கு செயல்படுகிறது பாருங்கள். அப்பொழுது அவர் அவர்களை அழைத்து உவமைகளை சொல்கிறார். இயேசுவின் உவமைகள் என்ன தெரியுமா? சாத்தானை எப்படி துரத்துவான்? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாது. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாது. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டான், அழிந்து போவானே என்று சொல்கிறார். ஒரு ராஜ்யத்திலே பிரிவினை இருந்தால் அந்த ராஜ்யம் அழிந்து போகும். ஒரு குடும்பத்திலே பிரிவினை இருந்தால் அந்த குடும்பம் அழிந்து போகும். அடுத்து இன்னொரு உண்மையும் சொல்கிறார். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டிற்கு புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது, கட்டினானாயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான் என்று சொல்கிறார். இங்கே பலவான் யார்? கட்டுகிறவன் யார்? இயேசு சாத்தானுடைய வீட்டிற்குள்ளே நுழைகிறார். அங்கே அந்தகாரத்தின் அதிபதியை அவர் கட்டிப்படுகிறார். அவனால் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிற மக்களை விடுவிக்கிறார். இந்த சாத்தானுடைய கட்டிற்குள்ளாக இருக்கிற மக்களை விடுவிப்பதற்கே நான் செயல்படுகிறேன் என்று இயேசு அந்த பரிசேயருக்கு சொல்கிறார். இந்த சூழ்நிலையில் மன்னிக்கப்படாத பாவம் என்ற ஒரு வார்த்தையையும் இயேசு பயன்படுத்துகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஒரு பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இயேசு சொன்னார், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒருவன் தூஷணம் பேசினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? அசுத்தாவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் அப்படி சொன்னார். அவரிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவரிடத்தில் தேவனுடைய ஆவி இல்லை என்பதாக புரிகிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று 1 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறோம். நாம் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் அவர்களில் இருந்திருந்தால் அவர் யார் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். இன்னொரு கேள்விக்கும் பதிலை நாம் யோசிக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள், கள்ள கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்பதாக வேதாகமத்தில் வாசிக்கிறோமே. கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவியை நாம் பிசாசின் ஆவி என்று சொல்லலாமா? அப்படி சொன்னால் அது மன்னிக்கப்படாத பாவமா என்பதை நாம் கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆவியானுடைய வேஷத்தை போட்டு சாத்தான் வந்தான் என்றால் இது பிசாசின் ஆவி என்று நாம் சொல்லக்கூடாது என்பதல்ல. தைரியமாக அது பிசாசுடைய ஆவி என்று சொல்லலாம். ஆனால் இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்க வேண்டும். இது ஏன் மன்னிக்கப்படாத பாவம் என்று சொல்கிறோம்? ஆவியானவருடைய குரலுக்கு ஒருவன் செவி கொடுத்தால்தான் அவர் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு கேட்பார். மனம் திரும்பாவிட்டால் மன்னிப்பு கேட்க மாட்டார். எனவே நாம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற பாவங்கள் தான் மன்னிக்கப்படாத பாவங்கள். ஆவியானுடைய கிரியை நாம் முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டார்.
ஆவியானுடைய செயலை பார்த்து இது பிசாசின் செயல் என்று சொல்கிறவர்களாக நாம் இருந்தால் இயேசுவிடத்தில் சேர முடியாது. இயேசுவிடத்தில் சேர முடியவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை என்று ஆதியாகமம் 6:3 ஆண்டவர் சொல்கிறார். ஆவியானவர் மனுஷனோடு போராடுவதை நிறுத்திவிட்டால் அதற்கு பிறகு நாம் செய்கிற பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காமல் போய்விடும். ஏனென்றால் மனம் திரும்புவதற்கே வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறதே. மன்னிக்கப்படாத பாவத்தை நான் செய்திருப்பேனோ என்று ஏதாவது பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அந்த பயம்தானே என்ன சொல்கிறது தெரியுமா? உங்களுக்கு அந்த நிலை இல்லை. நீங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கிறீர்கள். மன்னிக்கப்படாத பாவத்தை ஒருவன் செய்திருந்தால் தான் செய்வது பாவம் என்றே அவன் உணர மாட்டான். தான் செய்வதெல்லாம் சரி என்று தான் சொல்லுவான். பல நீதிமான்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற தவறு அவர்களுக்கு தெரியாது. இயேசுவுக்கு பிசாசு பிடித்திருந்தது என்று இந்த மற்றவர்கள் நினைத்தார்கள். குடும்பத்தார்கள் அவரை எப்படி பார்த்தார்கள் என்று பாருங்கள். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே சொல்லப்படுகிற இடங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை அருகில் இருக்க படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தீர்சீர்தான் பட்டணங்களில் இருந்தும் அவரை தேடி வந்தார்கள். இங்கு அநேகர் தேடி வந்ததினாலே இயேசு அதிகமாக உழைக்க வேண்டியிருந்தது. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். இதையெல்லாம் இயேசுடைய இனத்தார் கேள்விப்படுகிறார்கள். இனத்தார் என்பதை வீட்டில் இருந்தோர் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஏதோ சொந்தக்காரர்கள் இல்லை, வீட்டில் இருந்த உறவினர்கள். உடனே அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொண்டு செல்வதற்காக வருகிறார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? இப்படியே இவர் செய்து கொண்டு போனால் மதவாதிகளுக்கு பிடிக்காது, நமக்கும் பிரச்சனை வரும் என்று நினைத்திருக்கலாம். அல்லது இயேசுவின் சகோதரர் மூத்தவராக இருந்திருந்தால் தம்பி செய்வது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் மூத்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் இளையவர்களை மட்டமாக நினைப்பது தான் அவருடைய பழக்கமாக இருந்தது. அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் என்று நாம் மார்க்கில் வாசிக்கிறோம். மூலமொழியிலே புறப்பட்டார்கள் என்று இருக்கிறது. அங்கே இருந்து புறப்படுகிறார்கள். வந்து சேர்வதற்கு இடையிலே தான் நாம் ஏற்கனவே பார்த்த சம்பவம் வருகிறது. எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர்கள் இயேசுவை பிசாசு பிடித்தவர் என்று அழைத்த சம்பவம் புறப்பட்டதற்கும் வந்து சேர்வதற்கும் இடையிலே நடக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களை இடைச்சேறுகள் என்பார்கள். ஒரு முழு சம்பவத்திற்கு இடையிலே இன்னொரு சம்பவத்தை புகுத்துகிறார்கள் அல்லவா, அதை இடைச்சேறுகள் என்பார்கள். இதுபோல் இடைச்சேறுகள் வருகிற இடங்களில் அந்த இரண்டு சம்பவங்களுக்கும் ஒரு ஒற்றுமையும் இருக்கும். இங்கே வருகிற இந்த இடைச்சேறுகளுக்கும் அதற்கு முன்னும் பின்னும் நடந்த சம்பவத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இரண்டுமே இயேசுவின் மனநிலையை குறை சொல்வதாக இருக்கின்றன. புறப்பட்டவர்கள் கப்பர்நகம் வந்து சேர்ந்தபோது என்ன நடந்தது என்று பாருங்கள். உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று இயேசுவிடத்தில் சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லிவிட்டு தம்மை சுற்றி உட்கார்ந்து இருக்கிற மக்களை பார்த்து, இவர்களை என் தாயும் என் சகோதரரும் என்று சொல்கிறார். தொடர்ந்து விளக்கமும் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அவர்கள்தான் என்னுடைய குடும்பம். எருசலேமிலிருந்து வந்தவர்களோடு இயேசு பேசிய போது ஒரு வீடு பிரிந்திருந்தால் அந்த வீடு அழிந்து போகும் என்று சொன்னார். இயேசுவின் குடும்பமும் பிரிந்திருப்பதாக தெரிகிறது. இயேசு செய்வதை குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய வீட்டில் கூட அப்படி இருக்கலாம். அப்போது இயேசு சொல்கிறார், என்னுடைய குடும்பம் வேறு. என்னுடைய குடும்பம் எது? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாக இருக்கிறான். என்னுடைய குடும்பம் அவர்கள்தான்.
தேவ சித்தப்படி செய்கிறவர்கள் தான். தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்றால் அவர்களை என்னுடைய குடும்பம் என்று சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இயேசு யார் என்பதை பற்றி 5 சம்பவங்கள் பார்த்தோம். பாவங்களை மன்னிக்கிற மனுஷகுமாரன், பாவிகளை குணமாக்குகிற வைத்தியர், சிலுவைக்கு செல்கிற மணவாளன், சட்டத்திற்கு விளக்கம் சொல்கிற நீதிபதி, சட்டத்தை செயல்படுத்துகிற அதிகாரி. இந்த இயேசுவை பற்றி உங்களுடைய நினைப்பு என்ன என்று கேட்டு பாருங்கள். குடும்பத்தார் நினைத்தார்கள் பைத்தியம் பிடித்தவர், அதாவது அவர் செய்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு தேவன் சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கிறது என்றால் நாமும் கூட அந்த குடும்பத்தாரை போலத்தான் இயேசுவை பார்க்கிறோம். வரிசையை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள். நாமும் கூட தேவனை பிசாசு பிடித்தவர் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசு என்றால் குறை சொல்லுகிறவன் தான். தேவன் நம்முடைய குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வது கூட இவ்வாறு சொல்வதற்கு சமம்தானே. தேவன் நம்முடைய குறைகளை தாண்டி நம்முடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். நாம் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். புரிகிறதா? நாம் தேவனுடைய குடும்பம், நம் தேவனுடைய பிள்ளைகள். அந்த எண்ணம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு குடும்பத்தில் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த பெற்றோரை விட தேவன் நல்லவர் என்பதனால நம்மை அழிப்பதற்கு அவர் பார்ப்பார் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆல்டோ ரிவேலினோ என்கிற ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இவ்வாறு சொல்கிறார். அவருக்கு திருமணமாகி 4 ஆண்டுகளாகின, குழந்தை இல்லை. எனவே இவரும் இவருடைய மனைவியும் குழந்தை தத்து எடுத்துக்கொள்வோம் என்று முயற்சி செய்கிறார்கள். அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் செய்து முடித்த பிறகு முதல் குழந்தையை தத்தெடுக்கிறார்கள். அது ஒரு பெண் குழந்தை. 2 வருடங்களுக்கு பிறகு 2வது குழந்தையை தத்தெடுக்கிறார்கள். அது ஒரு ஆண் குழந்தை. இந்த குழந்தைகள் வளர்ந்து வந்த சமயத்தில் ஆரம்பத்தில் நடக்கும்போது அவர்களுக்கு ஒழுங்காக நடக்க தெரியாது, கீழே விழுவார்கள். என்ன குழந்தை இது, நடக்க மாட்டேன் என்கிறதே அந்த குழந்தையின் மேலே அவர்கள் கோபப்படவில்லை. அந்த குழந்தை கீழே விழுந்தபோது தூக்கி விட்டார்களே தவிர ஏன் இப்படி விழுகிறாய் என்று அடிக்கவில்லை. வளர்ந்து பெரியவர்களான போது பல தவறான செய்கைகளை செய்தார்கள். அந்த சமயங்களிலெல்லாம் ஆல்டோவும் அவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளிடத்தில் என்ன சொல்வார்களாம் தெரியுமா? நம்முடைய வீட்டில் இது போல நாம் செய்வதில்லை, எனவே நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய வீட்டில் நாம் இது போல செய்வதில்லை. நம்முடைய வீட்டில் அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை. நம்முடைய வீட்டில் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமைப்படுவதில்லை. நம்முடைய வீட்டில் மோசமான வார்த்தைகளை பேசுவதில்லை. நம்முடைய வீட்டில் குறை சொல்லுதல் இல்லை. ஆவியானுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய குடும்பத்தார். நம்முடைய வீட்டில் நாம் இதுபோல செய்வதில்லை என்று ஆவியானவர் சொல்லும்போது அதை கேட்பதற்கு, கேட்டு சரியாக செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது தேவனை கூட பார்த்து இவர் மதிமயங்கியவர், பைத்தியக்காரர், நமக்கு ஒவ்வாத காரியங்களை செய்யும்படியாக சொல்லுகிறார், குறை காண்பது தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது, அவர் பிசாசு பிடித்தவர் என்று நாம் சொல்லுகிறோமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு உம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.